Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பாண்டர் டிவி. பிரைம் டைம் சீரியல் ஹீரோயின் ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஹாப்பி நியூஸ் ஷேர் பண்ணாலும் ஒரு சைடு ஒரு சின்ன சேட் நியூஸ் இருக்க தான் செய்யுது. பிகாஸ் இவங்க கரண்ட்டாக 2 பிரைம் டைம் சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ஹாப்பி நியூஸ்னால் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 2 சீரியலில் இருந்தும் குவிட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே, அது எந்த ஹீரோயின், அவங்க எந்த சீரியலில் இருந்து குவிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எந்த ஹீரோயினை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆக்ட்ரஸ் வைசாலி தான். இவங்க இப்போ பிரைம் டைமில் 2 சேனலில் 2 சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில் முதற்கொண்டு ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் சீரியலுக்கே வந்துட்டாங்க. இவங்க என்னென்ன சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மகாநதி சீரியல் 7:30க்கும் கெட்டி மேளம் சீரியல் 7:30க்கும் ஒரே ஸ்லாட்டில் 2 சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மகாநதி சீரியலில் வெண்ணிலா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ் கண்மணி அந்த கேரக்டருக்கு வந்தாங்க. ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆக்ட்ரஸ் வைசாலி வந்தாங்க. கெட்டி மேளம் சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம தியாவுக்கு அத்தை கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கெட்டி மேளம் சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட கேரக்டர் டெய்லி வருது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடுற மாதிரி தான் இருக்குது. மகாநதி சீரியல்லையாவது கொஞ்ச நாள் அவங்களோட கேரக்டர் காமிக்காமல் இருந்தாங்க. பட் கெட்டி மேளம் சீரியலில் அவங்களோட கேரக்டர் வந்து தான் ஆகணும். சரி, ஓகே, அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹாப்பியான நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VR3 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக அவங்களே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே. ஸோ சீரியலில் நடிக்கிற ஒவ்வொரு ஆக்ட்ரஸஸும் வேணுக்கிறே சீரியல் வந்து குவிட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு மீறி ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு குவிட் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரீசன் வரும். ஸோ அதில் மெயினாக இருக்கிறது இந்த ப்ரெக்னென்சி தான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ், நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியல்லேருந்து குவிட் ஆகிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக ஆக்ட்ரஸ் வைசாலி கெட்டி மேளம் சீரியல் அண்ட் மகாநதி சீரியல்லேருந்து குவிட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 to 4 months ஆச்சு அவங்க நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா கண்டிப்பாக அவங்களோட கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ என்னதான் அவங்க ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருந்தாலுமே அவங்க குவிட் ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு சேடான நியூஸ் தான். நீங்கள் இந்த ஹாப்பினஸ் அண்ட் சேட் இந்த 2மே பற்றி வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.